ஆனால் ஒரு பக்கம் பல் வெட்டும், ஒரு பக்கம் வெட்டாது. அது வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா சுவிட்ச் இல்லை, சரியாக வெட்டாது. அதுக்கப்புறம் இந்த ஒயர்லேயும் அப்பப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். மிஷினுக்குன்னா ஆயில் யூஸ் பண்ணணும், எப்படி கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ப்ராப்பராக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால், என்னுடைய மிஷின் நான் என்ன பொருள் யூஸ் பண்ணுறேன், என்ன டூல்ஸு, அதுக்கு சிசரு, அதுக்கப்புறம் கத்தி, நான் என்னுடைய டூல்ஸ் நான் உங்களுக்கு காட்ட தான் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட அந்த பெல் சிம்பிள் தட்டி விடுங்க. நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன், நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க என்னுடைய மிஷின் பற்றி எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் மிஷினை வாங்கின லிங்க் இருந்தால் கொடுங்க, நானும் வாங்கிக்கிறேன், என்ன பேர் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்றும் பெரிய குவாலிட்டியான மிஷின்லாம் வச்சில்ல, நார்மலாக வால் மிஷின் தான் வச்சுருக்கேன். வால் மிஷின் வந்து அதோடைய ப்ரைஸ் வந்து 4000 ரூபா. நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் சலூனில் வச்சுருக்க மிஷின் தான் நானும் வச்சுருக்கேன். ரொம்ப குவாலிட்டியான மிஷின்லாம் நான் வச்சிடல. நீங்கள் நார்மலாக எந்த ஒரு மிடில் கிளாஸ் சலூனில் போனாலும் அந்த மாதிரி மிஷின் இருக்கும், அதே மிஷின் தான் நானும் வச்சுருக்கேன். உங்கள் மிஷின் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அந்த மிஷின் நான் எப்படின்னு காட்டுறேன். மிஷின் காட்டுறதுக்கு முன்னாடி நான் சிசரு, கத்தி, அதுக்கப்புறம் இன்னும் சில 3 டூல்ஸ் தான் மெயின். எனக்கு 3 டூல்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எதுக்காகனா ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னா உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா என்கிட்ட இருக்க மிஷின் வந்து அவ்வளோ ப்ராப்ளத்தில் இருக்குது. சென்னையில் இருக்கிற ஒரு மிஷினையும் வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே வாங்க வீடியோ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் ஒரு ஸ்டீல் கத்தி தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து சிசர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டீல் சிசரும் யூஸ் பண்ணுறேன், இரும்பு சிசரும் யூஸ் பண்ணுறேன். ரெண்டுமே உங்களுக்கு சொல்கிறேன் நான். இதே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரெண்டுமே ஸ்டீல் சிசர். இது வந்து விலை வந்து ஒரு 250 ரூபா வரும் ஒன்று. அதுமாரி பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் சிசருடைய விலை எவ்வளோ ரேட்டில் தான் இருக்குது. அதிகபட்ச ரேட்லலாம் இருக்குது, நிறையா 10,000 5000 அதுமாதிரி ரேட்டில் கூட இருக்குது. ஆனால் பட் என்னால் அவ்வளோ ரேட்டில் வந்து வாங்க முடியல. நான் சிம்பிளாக ஒரு ஸ்டீல் சிசர் வாங்கியிருக்கேன், இதே நல்லாயிருக்கு. பட் ஆனால் இது வந்து நான் வந்து ஸ்பீடாக பண்ணுறதுக்கு எனக்கு சூட் ஆகாது. ஏன்னா இந்த ஃபிங்கர் கட் பண்ணுறதுக்கு, மீடியம் கட்டிங் பண்ணுறதுக்கு, லைட் கட்டிங் பண்ணுறதுக்கு, இதுமாரி தான் நான் இந்த சிசர்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து ஸ்பீடாக வெட்டுறதுக்கு நான் என்ன சிசர் யூஸ் பண்ணுறேன்னு அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மிஷின் இது நார்மலான ஒரு இரும்பு சிசர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். இதோடைய ப்ரைஸ் வந்து இந்த சிசருடைய விலை வந்து 250 ரூபா இதோடைய விலை. இது வந்து ஸ்டீல் சிசரு. நார்மல் ஒரு இரும்பு சிசர் தான் இது. ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சிசர் தான் எனக்கு ஸ்பீடாக வெட்டுறதுக்கு அதிகமாக ஒரு எனக்கு பிடிச்ச சிசர்னால் இது பெருசாக இருக்குனால அப்படியே ஈர்த்து பிடிச்சி வெட்டலாம், ஸ்பீடாக வெட்டிடலாம். அதுக்கு தான் இந்த ப்ரைஸ் எவ்வளோனா, இது வந்து 130 ரூபா, 120 ரூபா, 130 ரூபா, 120 ரூபா அவ்வளோதான் இருக்கும். நான் வாங்கும்போது அந்த ரேட்டில் வாங்கினேன். பெருசாக ஒன்றும் குவாலிட்டியானதெல்லாம் நான் எதுவும் வச்சில்ல. நார்மலாக எல்லார் கடையிலையும் என்ன இருக்குமோ அதான் என் கடையில் இருக்குது. நான் ஒன்றும் ஸ்பெஷலாக எதுவும் வச்சில்ல. அதுக்கப்புறம் என்னுடைய மிஷினுக்கு போவோம். ஃப்ரெண்ட்ஸ், மிஷின் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை என்னுடைய மிஷினில் இருக்குது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மிஷினை டீட்டெயில்ஸ் சொல்லும்போது கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ கேட்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் மிஷின் பற்றி நிறைய டீட்டெயில் கேட்டிருந்தீங்க. ஆனால் எல்லோரும் கடையில் இருக்க ஒரு மிஷின் தான் என்கிட்ட இருக்குது. நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நியூ மாடல்லாம் நான் எதுவும் வச்சிடல. ஒரு இந்த பிராண்டு பேர் வந்து வால் மிஷின். எல்லோரும் 4000 ரூபாய்க்கு வாங்கி தான் அதிக பேர் கடையில் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு மிடில் கிளாஸ், நான் சொல்லிட்டு ஹை ரேஞ்சில் ஒரு மிடில் கிளாஸ் கடையில் ஒரு அதிகபட்சம் ஒரு 4000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பாங்க மிஷின். அதேமாரி தான் நானும் வச்சுருக்கேன். இந்த வால் மிஷின் வாங்கி 4 வருஷம் ஆச்சு. இதோடைய என்னென்ன பிரச்சனை எனக்கு வந்தது, அதுக்கப்புறம் இன்னும் நான் 4 வருஷமாக வச்சுருக்கேன்னா எப்படி நான் வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணிருக்கேன் எல்லாமே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் கடையில் வாங்கினேன், 4000 ரூபாய்க்கு வாங்கினேன் வால் மிஷின் தான். இப்போ வந்து விலை ஏறி இருக்கலாம், அது எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் போய் கடையில் கேட்டு பாருங்கள், அது எனக்கு தெரியாது. ஏன்னா கரெக்டாக ஒரு ப்ரைஸ் சொல்ல முடியாது. நான் 4 வருஷத்துக்கு நான் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க முடியாது, அந்த ரேட்டு வந்தது. இப்போ வந்து கொஞ்சம் ஏறி இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஷின் வந்து வாங்கி 4 வருஷத்தில் வந்து 2 வருஷம் நல்லா பல் வந்து புது பல், அந்த மிஷின் கூட வந்த ஒரிஜினல் பல் வந்து நல்லாவே ஒர்க் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து மிஷின் பல் சரியாக வெட்டலை, சாணம் பிடிச்சாலும் செட் ஆகலை. ஏன்னா சாணம் பிடிச்சாலும் நீங்கள் ஒரு பார்பராக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து நிறைய பேர் மிஷின் வந்து சாணம் பிடிச்சிருப்பீங்க. சாணம் பிடிச்சிட்டு அப்படியே வந்து தாடி ட்ரிம்மிங்கோ இல்லை கட்டிங்கோ பண்ணும்போது அப்படியே ஓடும்போது பிடிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணால் அப்படியே ஸ்கின்னில் கீச்சிரும். ஸ்கின்னில் கீக்க நிறைய பேர் ஒரு பார்பர் ஷாப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நான் சொல்கிற விஷயம் புரியும். ஒரு நார்மலான ஆள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது பார்பர் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் அந்த விஷயம். பல் வந்து சாணம் பிடிச்சேன், பட் ஆனால் எனக்கு செட் ஆகலை. அந்த பல் வந்து இருக்கத்தோட மோசமாக போயிடுச்சின்னு சொல்லிட்டு வேற ஒரு வால் மிஷினுக்கு பல் எடுத்து இதில் மாற்றினேன்.
பட் ஆனால் 2 வருஷம் அதான் வச்சு நான் ஓட்டினேன். இதுவரை என்னோடய யூடியூப் சேனல் போட்ட எல்லா வீடியோவும் இந்த மிஷின் வச்சு தான் நான் வெட்டுறேன். ஆனால் ஒரு பக்கம் பல் வெட்டும், ஒரு பக்கம் வெட்டாது. அந்தமாரி பிரச்சனை நிறையா இருக்குது. சரி, வேறு புது மிஷின் வாங்கலான்னா இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் டைட்டாக இருக்குது. எனக்கும் நிறையா ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் என்னென்ன பிரச்சனை இருக்கும் அவ்வளோதான். நமக்கும் ஒரு கடன் பிரச்சனை, வட்டி, லோன் அதுமாரி பிரச்சனை தான் நானும் சந்திக்கிறேன். அதனால் வேண்டாம், பொறுமையாக வாங்கிக்கலாம். நானும் இந்த மிஷின் வச்சு தான் ஓட்டின்னுக்கேன். இந்த மிஷினில் சைடு சுவிட்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒயர் எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது பாருங்க. இந்த ஒயர் உள்ளே இந்த இடத்துல 2-3 டைம் கட் ஆகிடுச்சு. நானாக வேறு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா சுவிட்சு இல்லை, சரியாக வெட்டாது. அதுக்கப்புறம் இந்த ஒயர்லேயும் அப்பப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த மிஷினில். என் கடைக்கு வேறு ஏதாவது புதுசாக வேலைக்கு வந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த மிஷின் கொடுத்தா வெட்ட முடியும்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா ஒரு பொருள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை எவ்வளோ நாள் வச்சுருந்தீங்கன்னா அந்த பொருளை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். புதுசாக அவங்கக்கிட்ட அந்த பொருள் கொடுத்தா அவங்க அந்த பொருளுடைய நேக்கு தெரியாது. அவங்க இஷ்டத்துக்கு அப்படியே ஸ்பீடாக விட்டு பார்ப்பாங்க. புது மிஷின் எப்படி ஒர்க் ஆகுமோ அதுமாதிரி அவங்க யூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் அது அப்படி செட் ஆகலை. என் கடைக்கு டெம்பரரியாக ஒரு அதிகமாக வேலை இருக்கும்போது ஒரு சனி ஞாயிறுலாம் அதிகமாக வேலை இருந்துச்சுன்னா, இல்லை ஏதோ ஒரு சொந்தக்கார பசங்க அதுமாரி டைம் கடைக்கு வேலை செய்வாங்க. அவங்ககிட்ட இந்த மிஷின் நான் கொடுப்பேன். ஆனால் இந்த மிஷின் என்னால் வெட்ட முடியல, நீங்கள் வேறு மிஷின் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு. என்னால் வேலையை செய்ய முடியலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மிஷினோட நேக்கு தெரில. பட் ஆனால் இந்த மிஷின் வச்சு தான் நான் இவ்வளோ நாள் அப்படியே எனக்கு அந்த நேக்கு தெரியும். கொஞ்சம் அப்படி இப்படி போட்டால் சுத்தமாக மிஷின் வெட்டாது. ஒரு பக்கம் வெட்ட ஒரு பக்கம் வெட்டாது. அவ்வளோ பிரச்சனை இருக்குதில்ல. நான் அதை வச்சு எப்படி வெட்டணும்னு எனக்கு தெரியும். இந்த மிஷின் வச்சு தான் இதுவரை நான் யூடியூப் சேனல் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஒரு வருஷமாக தான் போட்டுருக்கேன். இந்த மிஷினோட இன்னும் பெட்டரான மிஷின் வாங்கினா இன்னும் வேலையை நான் நல்லா செய்வேன்னு எனக்கு ஆசை இருக்குது. செய்வேன். அந்த ஃபாரின்காரங்க நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுமாதிரி எனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஃபுல் ஷார்ட் எல்லாமே ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் கொடுக்கணும். இன்னும் பக்காவாக ஏர் கட்டிங்கில் அது பண்ணணும். இன்னும் நிறைய மாடல் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கோடு போடுறது மிஷின்லேயே கோடு போடுவாங்க. அந்தமாதிரி பண்ணணும். அந்த மிஷினில் நிறைய பார்த்து வச்சுருக்கேன். பட் ஆனால் நான் வாங்கினா கண்டிப்பாக அன்பாக்சிங் பண்ணுவேன். அந்த மிஷினோட ப்ரைஸு விலை எல்லாமே நான் சொல்லுவேன். இந்த மிஷினை டீட்டெயில்ஸ் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்லைனில் கிடச்சேன்னா லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கிங்க. அதிகபட்ச பேர் எல்லாம் செல்ல முடியும். அதிகபட்ச பேர் இந்த மிஷின் தான் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு மிஷின் வச்சுருந்தா என்ன ஆயில் யூஸ் பண்ணணும்னு தெளிவாக சொல்கிறேன்னு கேட்டுங்க. மெயினாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் மிஷின் ஜாம் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த பல் சீக்கிரம் தேய வாய்ப்பு இருக்குது. சரியாக வெட்டாது. அப்படியே மிஷின் ஈத்து முடியெல்லாம் பிடிக்க ஒரு மாதிரி. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் மிஷின் ஆயில் தனியாக காஸ்மெட்டிக் ஷாப்பில் கிடைக்கும். நான் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த காஸ்மெட்டிக் ஷாப்பில் மிஷின் ஆயில் தான் வாங்குவேன். இந்த டப்பால் தான் கொடுத்தாங்க. இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள். டெய்லியும் யூஸ் பண்ணிட்டு நைட்டு போகும்போது ஒரு ட்ராப் மிஷின் ஓட விட்டு ஒரு ட்ராப் போடுங்க. ரொம்ப அதிகமாகலாம் போடலாம். மிஷின் ஓட விட்டு இந்த பல்லுக்கு நடுவில் போடுங்க. ஒரே ஒரு ட்ராப் போட்டால் போதும். நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ணால் மிஷின் லைஃப் வராது. சீக்கிரம் ஜாம் ஆகி உக்காந்துரும். மிஷினு பல் உட்காந்துரும். இந்த மிஷின் ஆயில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இதுவரை இதான் இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை சீக்கிரத்தில். ஃபஸ்ட்டு வாங்கின கொஞ்சம் 4 வருஷத்தில் தான் அது எந்த பல்லுமே ரொம்ப தேய் பிரச்சனை வரும், அவ்வளோதான். பட் ரெண்டாவது மாற்றின ஒரு பழைய பல்ல 2 வருஷமாக நான் யூஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஷின் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் மிஷினோட டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன். நான் ஆயில் யூஸ் பண்ணேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரிப்ளை தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் என்கிட்ட இருக்க 3 டூல்ஸ், சிசரு, கத்தி, மிஷின். இது எனக்கு தேவையான 3 டூல்ஸ் இது. அதுக்கப்புறம் நார்மலாக சீப்பு, அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. இது ஆன்லைனில் வாங்கின சீப்பு. இது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில், அது இருக்கும். அதுக்கப்புறம் வேறு எதுவும் பெருசாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட எல்லாமே ஒரு நார்மலான ஒரு பொருள் தான் வச்சிங்கன்னா இவ்வளோ நாள் வேலை செஞ்சிட்ருக்கேன். இன்னும் வருங்காலத்தில் ஒரு நல்ல ஒரு பொருள் வாங்கினா பெட்டராக வேலை செய்வேன். சூப்பராக வீடியோ வரும். இப்போ நான் மொபைல் தான் வீடியோ எல்லாம் எடுத்து எடிட் பண்ணி போட்டுருக்கேன். இன்னும் வருங்காலத்தில் நல்ல ஒரு கேமரா வாங்கணும் ஒரு ஆசை இருக்குது. எல்லாமே நடக்கும்னு ஒரு ஆசையோடு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சப்போர்ட் தேவை. தமிழில் நிறைய பேர் ஹேர் கட்டிங் சீரிஸ் பண்ணுறதுலன்னு கேள்விப்பட்டேன். நான் பண்ணுறதுலாம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க தெரியும். தமிழ் ஆளுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிங்க தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ முழுசாக பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி.